டாஸ்மாக் வழக்கில் அமலாக்கத்துறையின் மேல் நடவடிக்கைக்கு உச்சநீதிமன்றம் தடையானது விதித்திருக்கிறது. இது குறித்து பேசுவதற்காக அதிமுக முன்னாள் அமைச்சர் திரு வைகை செல்வன் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. உச்சநீதிமன்றத்துடைய இந்த இடைக்கால தடையை நீங்க எப்படி பாக்குறீங்க? வணக்கம். டாஸ்மாகில் கோடி அளவிற்கு முறைகேடு நடந்திருப்பதாக குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் சோதனை நடத்திருக்கிறது. ஆக இந்த சோதனை என்பது அவர்களுக்கு கிடைத்த ஆதாரங்களை வைத்துத்தான் சோதனைகளை செய்துள்ளனர். தற்போது இந்த வழக்கு முழுமையாக முடிவடைந்துள்ளது. இந்த வழக்கு அவ்வளவுதான். அடுத்தடுத்த விசாரணை வருகிற போது அமலாக்கத்துறை இதில் நடந்திருக்கக்கூடிய முறைகேடுகளுடைய ஆதாரங்களை நீதிமன்றத்திலே வைத்தால் இந்த இடைக்கால தடையை அவர்கள் ரத்து செய்வார். ஆக இது ஒரு உரம் இருக்கட்டும். ஆனால் டாஸ்மாகில் முறைகேடு நடந்திருக்கிறது. அதோடு மாத்திரமல்லாமல் ஒரு டாஸ்மார்க் 12 மணிக்கு பிறகு சொன்னால் அதற்குள்ளாகவே அந்த சரக்குகள் எல்லாம் வெளி மார்க்கெட்டில் விற்கப்படுகிறது. டாஸ்மார்க் சரக்குகளுக்கு பாட்டில்களுக்கு 10 ரூபாய்க்கு மேலாக விற்கப்படுகிறது. அனுமதிக்காத பார்கள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்படி பல்வேறு குற்றச்சாட்டுகள் ஒன்றன் மேல் ஒன்றாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. இது குறித்தெல்லாம் இந்த அரசாங்கம், திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசாங்கம் மக்கள் மன்றத்திலே தெளிவுபடுத்துவது. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு வைகை செல்வன்.